ஹலோ வியூவர்ஸ். அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே. ஆரம்பத்தில் மனதை அள்ளுவாங்க, பின்பு மனதை கொல்லுவாங்க. அளவில்லாமல் சிரிக்க வைத்தவர்கள் ஒரு நாள் அளவும் வைப்பார்கள். எதிர்பார்த்திருங்கள். பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள். தாங்க மாட்டீர்கள். எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்ற புரிதல் வந்த பிறகுதான் ஒருவருக்கு வாழ்க்கையின் புரிதல் கிடைக்கும். நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள். தேடி தேடி அலுத்து போய் தனித்து நிற்கும் போதுதான் தெரியும், இங்கே உங்களை தேடக்கூட ஒருவரும் இல்லை என்று. பேசுவதை கேட்கவே நேரமில்லை என்றபின் அங்கு கொஞ்சினாலும் கெஞ்சினாலும் எந்த பயனும் இல்லை. தேடிச் சென்று அன்பை நிரூபிக்க நினைக்காதே. ஆசையாய் போனால் அவமானம்தான் மிஞ்சும். அன்புக்காக முதலில் இறங்கிப் போவதாலோ என்னமோ அவர்கள் வரிசையில் உங்கள் அன்பு எப்போதும் கடைசி இடத்தில் தான் நிற்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை. மனசில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவார்கள். ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்துவிட்டால் அவர்கள் புன்னகை கூட விஷம்தான். வாழ்க்கை உன்னை அள வைப்பதற்கு 100 காரணங்கள் கொடுத்தால் சிரிப்பதற்கு உன்னிடம் 1000 காரணங்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எதையும் எப்பொழுதும் எதற்காகவும் யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள். மற்றவர்களிடம் எதிர்பார்த்து ஏமாறுவதை காட்டிலும் நாமே முயன்று தோற்று போகலாம். வேதனை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அதீத அன்பு ஒருவரால் வெறுக்கப்படும் தருணத்தில் மீண்டும் நம்மிடம் தேடி வந்தாலும் அதே நிலையில் தொடரும் என்பது ஐயமே. தொல்லை செய்யாமல் என்றும் தொடர்பில் இருங்கள். யாரும் உங்களை தொலைக்க முயற்சிக்க மாட்டார்கள். நிம்மதியாக வாழ ஆசைப்பட்டால் முதலில் அனைத்தையும் இழக்க தயாராகுங்கள். வலுக்கட்டாயமாக உறவுகளை நம் வாழ்க்கையில் தங்க வைத்து அவர்களின் போலியான அன்பதை பெறுவதை காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேல். ஓர் உறவு தனக்கு முக்கியம் என அவர்கள் நினைத்திருந்தால் அவ்வுறவின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறியிருக்க மாட்டார்கள் தானே. உணர்வுகள் மதிக்கப்படவில்லை என்றால் மனசு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்கிறதே தவிர அவர்களின் மீதான நேசம் கொஞ்சமும் குறைவதில்லை. வாழ்க்கையில் பெரும்பாலும் யாரும் யாரையும் புரிந்து கொள்வதில்லை. நாம் புரிந்து கொண்டதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் புரிந்து கொண்டதாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். போலியான உறவுகளோடு வாழ்வதை விட அனாதையாக இருந்து இறந்து போய்விடலாம். எந்த உறவும் நிஜமும் இல்லை. இங்கு எதுவும் நிரந்தரமும் இல்லை. அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதைவிட கொடிய விஷம் எதுவும் இல்லை. எங்கேயோ இருந்து வந்த உறவுகளை நம்புவது கடினம்தான் என்றாலும் நம்ம கூடவே இருக்கும் உறவுகள் உண்மையான உறவுகள் என எளிதில் நம்பி விடாதீர்கள். ஏனெனில் நம்முடன் இருந்து கொண்டு பொய்யாக நடிக்கும் உறவுகளே இங்கு அதிகம். மிகவும் நம்பிக்கை வைத்த இடத்தில்தான் மிகவும் மோசமாக அவமானப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருப்போம். என்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே. அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையை. போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் பேசுவார்கள். இன்று பழகுபவர் நாளை விலகுவார். உறவு தொடங்கும் முன்பே பிரிவிற்கும் தயாராகிக் கொள்.
உண்மையானவர்கள் யாரென்று நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல, இதயத்தை பாருங்கள். இந்த உலகில் மிகவும் நல்லவராக இருக்காதீர்கள். உங்களை முட்டாளாக்க அனைவரும் முகத்தில் முகமூடி அணிந்திருப்பார்கள். போலி நபர்களிடமிருந்து விலகி இருங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை எப்போது தூக்கி எறிவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. போலியான உறவுகள் எப்போதும் உங்களுக்கு உதவுவது போல் என்று செயல்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்பவில்லை. உண்மையா பழகிறவங்க வெறுக்கப்படுகிறார்கள். பொய்யா நடிக்கிறவங்க நம்பப்படுகிறார்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை தொல்லையா நினைக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா விலகி வந்துடுங்க. ஏன்னா அவங்க ஒரு முறை உங்களை தொல்லையா நினைச்சிட்டா நீங்கள் எவ்வளவு பாசம் காட்டினாலும் புரியாது. நம்மளோட மௌனம் மாற்றம் எப்போ நாம் நேசித்தவர்களை பாதிக்கவில்லையோ அப்போவே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நம்மை விட முக்கியமானது உண்டு என்று. தேடி போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு, நடிப்பு நிறைந்த உலகம் இது. எப்போதும் உன் ஒரு கண் விழித்தே இருக்கட்டும். உங்களுக்கு கை தட்டுபவன் கூட காலை வாரும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல பதிலாய் இரு. உன்னை புரியாதவர்களுக்கு புரியாத புதிராகவே இருந்து விடு. எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதீர்கள். அனைவருக்கும் கேட்க காதுகள் இருக்கும், ஆனால் நல்ல மனசு இருக்காது. ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களின் குறை பளிச்சென்று தெரிகிறது. ஆனால் அவரவரின் குறைகள் மங்கலாக கூட தெரிவதில்லை. காலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும். ஏமாற்றம் வழியை தந்தாலும் நல்வழியையும் காட்டிவிட்டுத்தான் செல்லும் நம் வாழ்க்கைக்கு. நம்ம என்னதான் அன்பு பாசத்தை திகட்ட கொடுத்தாலும் பதிலுக்கு அவங்க நமக்கு தருவது வலியும் வேதனையும் ஏமாற்றமும் மட்டும்தான். முட்டாள் பட்டம் கிடைப்பதற்கு அறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதிக அன்போடு இருந்தாலும் கிடைத்துவிடும். ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். சில ஏமாற்றங்களை கடந்த பின்தான் எதிர்பார்க்கும் ஒன்று கிடைத்துவிடும் என்றால் ஏமாறவும் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா நேரத்திலும் நமக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நமக்குத்தான் எவ்வளவு பட்டாலும் புரியறது இல்லை. சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. யாருக்காகவும் கண்ணீர் சிந்தாதே. உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்த விட்டிருக்க மாட்டார்கள். வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இல்லை. ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும், நீ முயற்சித்தால் மட்டுமே. நம்முடைய வலி பிறருக்கு சிரிப்பாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய சிரிப்பு பிறருக்கு வலியாக இருக்கக்கூடாது. பாசம் கண்ணை மறைக்குதோ இல்லையோ, ஏமாற்றம், வெறுப்பு, துரோகம் உறவினை அடியோடு இல்லாமல் செய்துவிடும். இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம். ஏமாற்றியதற்கும் ஏமாறியதற்கும் இடையே நம்பிக்கையின் கழுத்தை இறுகப் பிடிக்கிறது சில சொல்லப்படாத உண்மைகள். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட உண்மையாய் இருக்கணும் என்பதில் ஜெயித்து விடுகிறோம். ஆனால் அதே உண்மையை அவர்களிடமும் எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று விடுகிறோம். இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன். நன்றி நண்பர்களே.